காயல் சமையல் நச்சின 5 டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாடை வராமல் மீன் அலசுறது எப்படி, அதுக்கப்புறம் அந்த சாப்பிங் போர்டை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கையில் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். டிப் நம்பர் 1, நார்மலாக எல்லாருமே மஞ்சத்தூள் போட்டு தான் அலசுவோம், மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசுவோம். ஆனால் ஜீரக பவுட்ரு நீங்கள் சேர்த்து அலசி பாருங்கள், ஒரு துளி கூட அதில் ஸ்மெல்லே தெரியாது. ஸோ இப்போ மஞ்சத்தூள், உப்பு, சீரக பவுடர் இதை கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா பரட்டி வச்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுடுங்க. அரை மணி நேரம் கழித்த பிறகு நார்மலாக நம்ம அலசுகிற மாதிரி சாதாரணமாகவே அலசினா போதும், அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். பிறகு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த மேலே உள்ள ஈரப்பதத்தை எடுத்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த டிப்ஸும் மீன் அலசுறதை பற்றி தான். மொதல் டிப்ஸ், நம்ம ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். எனக்கு அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, உடனேயும் சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மி, ஒரு 1/4 கப் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது மீன் முழுகிற அளவுக்கு 2-3 தண்ணி அலசினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வினிகரும் தண்ணியும் கொஞ்சம் மேலே ஊற்றி ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு தண்ணி மட்டும் அலசினா போதும். அலசிட்டு பிறகு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் ஃப்ரீசரில் கூட இந்த மீனை வச்சு 1 வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்மெல்லுமே வராது. வினிகர் சேர்த்துருக்கிறதுனால மீனும் நல்லா சாஃப்டாக இருக்கும், பொரிக்கும் போது ருசியாகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸும் மீன் வாடை இல்லாமல் கழுவுறது தான். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், ஜீரக பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா விரவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. கொஞ்சம் நல்லா இப்படி ஊறும்போது நமக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாகவே நம்ம எப்படி அலசணுமோ 2-3 தண்ணி அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் சுத்தமாகவே வராது. அடுத்தது 4வது டிப்ஸ், அதாவது ஷாப்பிங் போர்டு எல்லாமே ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கட் பண்ண ஷாப்பிங் போர்டு, அந்த கத்தி அதில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா கல் உப்பு அல்லது தூள் உப்பு இந்த மாதிரி தூவி விட்டுடுங்க மேலே. பிறகு ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி ஒரு 5 minutes அதை அப்படியே ஊற வச்சுருங்க. இது நான்வெஜ், மட்டன், சிக்கன் எது கட் பண்ணாலும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஸ்மெல் எதுவுமே வராது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணியில் அலசி எடுத்துடலாம். இப்போ அந்த ஸ்மெல் எதுவுமே வராது, கையிலையும் அந்த ஸ்மெல் இருக்காது. மீன், கறி இந்த மாதிரி உள்ளதை கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டிங் போர்டும், அதுமாதிரி காய்கறியெல்லாம் நறுக்கிறதுக்கு வேறு ஒரு போர்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்மெல் எதுலேயுமே மிக்ஸ் ஆகாது. இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டோம்னா சுத்தமாகவும் இருக்கும், பளிச்சின்னு இருக்கும். இப்போ பாருங்கள், பளிச்சின் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன தான் மீனை வாஷ் பண்ணாலும் சரி, நான்வெஜ் எது வாஷ் பண்ணாலும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு கையை விட்டு போகவே போகாது. அதுக்கு ரொம்பலாம் கஷ்டம். நம்ம சோப் போட்டாலும் அந்த வாடை லைட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக நம்ம டூத் பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் நல்ல எல்லா பக்கமும் விரல் இடுக்கில், கையில், முன்பக்கம், பின்பகுதி எல்லாத்துலேயும் நல்லா தடவி ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்க. கையும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும், ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.